So Sir Jagama, he started. இப்போ போகணும். He started. Now he has made up his mind. ஏன்னா அப்பா சொல்லியாச்சு. அப்பா சத்தியவச்ச அவரும் ராஜா வந்து பாவம் கட்டுண்டுட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. இவரும் வந்து போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி he has got so many things to do. சும்மா அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிட முடியாதே. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கெட்டிங் ரெடி ஃபார் த காரனேஷன். எல்லாம் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா இருக்கா. ஊரெல்லாம் அப்படியே கூட்டம் கூடியாச்சு. ஸோ ஹி ஹேஸ் டு கோ. ஸோ முதல்ல அப்பா வந்து சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஹி ஹேஸ் டு கோ அண்ட் கெட் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹிஸ் மதர். அம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டாமா? ஸோ அவர் என்ன பண்றாரு, நேர கௌசல்யா அம்மா கிட்ட போற, அம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு போற. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? யூஸ்வலி எங்கேயாவது போறா, குழந்தைகள் எங்கேயாவது போறான்னா அம்மா என்ன பண்ணுவா? சுவாமி கிட்ட தான் வேண்டிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த பையனுக்கும் நல்லது நடக்க போறது. she is going to be coronated. ஸோ என்ன பண்ணணும்? she is குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணி. நான் அன்னைக்கே சொன்னேன், அவளோட குலதெய்வம் வந்து ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீரங்கநாதர் தான் குலதெய்வம். அதனால இந்த குலதெய்வத்தை கும்பிடும் போது கூட ஒரு கமெண்டேட்டர் வந்து ரொம்ப ஹாஸ்யமா சொல்லியிருக்காரு. அதுல நான் வால்மீகி என்ன எழுதியிருக்காருன்னா, சீதா வந்து அப்படியே பார்த்தா ராமரை, விஷாலாட்சின்னு, விஷாலாட்சின்னா பெரிய கண்ணு, விஷால அக்ஷி, அக்ஷி யஸ்யா யஸ்யாஹா சா. ஓகே, தட்ஸ் அ பகுவிரீகி. ஸோ அதனால விஷாலாட்சி. அப்போ அந்த கண்ணை அப்படியே பெருசா ஆக்கி பாக்குறான். அப்போ அவர் வந்து யோசிக்கிறாராம், வந்து எதனால வந்து அவ பாக்குறா அப்படின்ட்டு. பிகாஸ் அவ வந்து மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமி, இவர் மகாவிஷ்ணு. இவாளோட அவதாரம் வந்து வந்திருக்கு, பூமிக்கு வந்திருக்கா. அவ ரெண்டு பேரும் வந்திருக்கா. அப்போ வந்து ரங்கநாதரை வந்து பெருமாளை கும்பிடும் பொழுது சீதா இஸ் திங்கிங், இவரே வந்து அவதாரமா எடுத்துட்டு இவரே வந்துட்டு இங்க விஷ்ணுவை கும்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு she is looking at him in surprise with eyes wide open. ஸோ அவளை பொறுத்த மட்டும் அத குலதெய்வமா. அப்போ கௌசல்யா ஆல்சோ அவளுக்கு என்ன அதுதானே. அப்போ சுவாமி கும்பிட்டு இருக்கா. ஸோ இஸ் கம்மிங். ராமரை பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷம். மை காட், மை சன் ஹஸ் கம். இப்போ வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறா. அவ்வளவு சந்தோஷம். பார்த்த உடனே he falls at his mother's feet. அண்ட் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வந்து ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே, நான் இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே சீஸ் ராமாஸ் ஹெட் டவுன். என்ன 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 இப்படி இருக்குன்னு இல்ல அப்பா ஹஸ் செட். she gets very angry. ரொம்ப கோவப்பட்டுறேன். என்னது, எதுக்காக அந்த மாதிரி சொல்லணும்? how will I be without you? நான் எப்படி இருப்பேன் நீ இல்லாம? all these years I have been treated like a maid to கைகேயி. நான் மெய்டா தான் இருந்தேன். நான் இவ்வளவு நாளா ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீ வந்து பதவிக்கு வந்தப்புறம் ஒரு ராஜாவோட அம்மாவா, யுவராஜாவோட அம்மாவா இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் அந்த சந்தோஷத்தையாவது நான் அடைவேன். நிறைய பேர் they will say, no, many people, நம்ம சொந்தக்காராலாம் நம்மளை மதிக்கல, நீ பெரிய ஆளானாதான் நம்மளுக்கு ஃபேமிலியில ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ வில் லுக் அப்பான் அஸ். அது மாதிரி ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரி திங் இஸ் தேர். அப்படின்னா நம்ம லைஃப்ல என்ன நடக்கிறதோ அதுதான். தட் ஒன்லி ஹஸ் ஹேப்பன்ட் இன் அயோத்தியா ஆல்சோ. அப்போ சொல்றா, நான் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ இதுவும் இப்படி ஆயிடுத்தா? நோ, நீ போவே கூடாது. அது எப்படி நீ வந்து போகலாம்? நான் விடவே மாட்டேன், யூ கேனாட் கோ அப்படின்லாம் சொல்லும்பொழுதுதான் ராமா says, no, I have to do பித்ருவியா பாக்கிய பரிபாலனம். எங்க அப்பாவோட வார்த்தையை நான் காப்பாற்றணும். பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணறதுக்காக அம்மா நான் போய் தான் ஆகணும். யூ ஹாவ் டு கிவ் மீ, யூ ஹாவ் டு கிவ் மீ a word of blessing that I have to go அப்படின்னு சொல்லும் பொழுது she is crying. என்னையே நீ கூட்டின்னு போயிடு. ஐ திங்க் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்பா அவர் சொல்றேன், இல்ல வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், யூ ஹாவ் டு பி. இவ்வளவுலாம்
நீங்க விரதம் இருக்கேன், இவ்வளவுலாம் செய்யறேன், உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு எல்லாம். நீங்க ஹஸ்பண்டோட தான் இருக்கணும், நீங்க எங்க கூட நீங்க வரக்கூடாது. யூ ஹாவ் டு பி ஹியர். நீங்க வந்து பரதனை பார்த்து, பரதன் வில் டேக் வெரி குட் கேர் ஆஃப் யூ. வை ஷுட் ஐ ஸ்டே லைக் தட்? வேண்டாம், எங்க போறையோ என்ன கூட்டிட்டு போய், இல்லை, யூ ஹாவ் டு ஸ்டே. யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஹியர் ஆல்ரெடி. மாதா கைகேயி இந்த மாதிரி வரம் கேட்டதுனால he will surely be angry with her. நீங்க தான் வந்து அவளை நல்லபடியா பார்த்துக்கணும். பாவ இஸ் ஆல்ரெடி வெரி மச் டவுன். ஸோ டோன்ட் லீவ் ஹிம் லைக் தட். யூ ஹாவ் டு டேக் கேர் அப்படின்னு அவ அம்மாட்ட சொல்லிட்டு he gives எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். எப்படியெல்லாம் ஒரு அப்பாக்காக வந்து எப்படிலாம் வந்து பையன் பண்றான். அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜமதக்னி முனிவர், பரசுராமர். அவர் வந்து இந்த ரேணுகா அவரோட ஒய்ஃப். அவ அந்த ரேணுகா வந்து when she was taking water, ஒரு செகண்ட், நாட் ஈவன் 1 செகண்ட், ஒன் செகண்டுக்கும் கம்மி, ஒரு தண்ணியில she saw some person அந்த வான் உலகத்துல. she saw some கந்தர்வா அண்ட் இந்த தண்ணி பானை வந்து கூடல. she couldn't make the pot to bring the water. ஸோ அவ வந்து கற்பு கரசியா இல்லாதனாலதான் அந்த பானையை பண்ண முடியலன்னு there are two three stories. ஒருத்தர் வந்து இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்றா. ஒரு காமெண்டேட்டர் வந்து இல்ல she saw one husband and wife வானத்துல, அதை வந்து பார்த்திருக்க கூடாது. எப்ப பானையில தண்ணி எடுக்கிறாலும் தண்ணி தான் பானையில எடுக்கணும். அது mud pot broke, she couldn't make the mud pot. So when she went home, that முனிவர் அவர் முற்றும் தெரிஞ்சவர் தானே, he asked his son. ஸோ நிறைய குழந்தைகள் வந்து அவளுக்கு பண்ண மாட்டேன். ஸோ பரசுராமர் வந்து beheaded her, தலையை வெட்டி. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை ஒரு காரணமா பாருங்க எப்படிலாம் பண்ணியிருக்கா. அப்புறம் கண்டுன்னு ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், அவர் வந்து கோஹத்யா, நம்ம அந்த பசுமாட கொல்லறது வந்து கோஹத்யா வந்து இஸ் த பிக்கெஸ்ட் பாவம். அப்ப அவரோட அப்பா கண்டுன்னு ஒருத்தர் வந்து அவருடைய அப்பா சொன்னாருங்கிறதுக்காக ஒரு பசுமாடையே அவர் வந்து வெட்டி கொண்டு இருக்கார். கோஹத்தியர் வந்து அவருக்கு. அப்புறம் சகர ராஜா, these are some instances. சகர ராஜா நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் சிக்ஷா பரிச்சயா, அந்த சகரா ஒன்று ஒரு ராஜா, அவருக்கு ஒரு பையன் இருப்பான் அசமஞ்சன் சொல்லி. அவன் குழந்தைகள் எல்லாம் தூக்கி தண்ணியில போடுவான். அந்த அவனோட விளையாட்டு அதுதான், ராஜாவோட புள்ளன்னு சொல்லிட்டு. அந்த ராஜா வந்து அவனை நாடு கடத்திடுவா, he will vanish him. அப்படின்னு நம்ம அந்த கட்டால படிச்சிருக்கோம். ஒன் ஆஃப் த கட்டாஸ் that we have read. ஆமா மேடம், படிச்சிருக்கோம் இல்லையா அந்த அசமஞ்சன். சோ அவருக்கு வந்து 60,000, ஒரு வைஃபுக்கு அசமஞ்சன்கிற ஒரே ஒரு பையன், இன்னொரு வைஃபுக்கு 60,000 பையன். சோ அந்த அஸ்வமேத யாகத்துல போட்ட குதிரைய காணும், அது காணலைன்னுட்டு அந்த ராஜா அந்த 60,000 பையன்களையும் போய் தேட சொல்றேன். So they are all listening to the father and he said, எங்க பார்த்தாலும் they went to all the திசை, எல்லா திசைக்கும் போயும் அவளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ராஜா இஸ் ஆங்கிரி. எங்கேயோ அந்த அஸ்வம் வந்து ஒளிஞ்சிருக்கு, இது இந்திரனோட வேலையாதான் இருக்கு, தோண்டுங்க நீங்க பூமிய. 60,000 பேரும் பூமியை தோண்டணும்னா பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாரு. இவ்வளவு அவ தோண்ட என்ன ஆயிடுச்சு, 4 பேரா தோண்டும் பொழுது ஆள் பூமிக்கு அடியில இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வெளியில வராங்க. பாம்புகள் எக்கச்சக்கமா. பூமா தேவியே அழுதுச்சாலும். அப்புறம்தான் வந்து தேவர்கள்லாம் வந்து அவரை சமாதானம். சோ அவ என்ன சொல்றா, எதுவுமே அந்த எந்த விதமான இந்த சகரராஜாவை எதுக்கு சொல்றானா, they did not think of any consequence that will come. 3 பேருமே இந்த இடத்துல எதுவுமே இல்லை, எங்க அப்பா சொல்லிட்டா நாங்க செய்யணும், அவ்வளவுதான். சோ அதே நிலைமையில தான் அம்மா நானும் இருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன், எங்க அப்பா சொல்லிட்டார், அதனால கண்டிப்பா நான் வந்து போயே ஆகணும், வேற வழி கிடையாது. சரி, வேற வழி கிடையாது. கௌசல்யா comes to know இவரை மாத்த முடியாது. லக்ஷ்மணா also comes there and says, no, we don't have to go. Why? Something is wrong with the king. நான் இன்னைக்கே நான் வந்து பரதனும்
வந்து நான் லக்ஷ்மணா அவர் வந்து நம்ம ஆதிசேஷனோட அவதாரம். ஸோ அவருக்கு எப்பொழுதுமே கோபம் வரும். அதனால வந்து நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து ஐம் கோயிங் டு கில் பரதா. நான் பாக்குறேன் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி டன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணா கெட்ஸ் ஆங்கிரி ஆஸ் யூஷுவல். ஹி காம்ஸ் ஹிம். லக்ஷ்மணனை காம் பண்ணிட்டு அம்மாவையும் காம்ஸ் ஹிம் அண்ட் சேஸ், நோ அம்மா, ஐ ஹேவ் டு கோ. அம்மா என்ன பண்றா, சரி நீ முடிவு பண்ணிட்டே, வேற வழி கிடையாது. ஆனா நீ நல்லபடியா இருந்துட்டு வா, நீ யார மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்றேன். முதல்ல என்ன பண்ற, தெர் இஸ் அ ஹர்ப், ஒரு ஹர்ப் ஒண்ணு எடுத்து கட்டுறா கையில, கட்டிட்டு சொல்றா, இந்த ஹர்ப் வந்து கையில எப்பொழுதும் இருக்கட்டும். தர்பை மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அது அங்க உள்ள ஒரு ஹர்ப், அது இருக்கட்டும். ஏன்னா அந்த ஹர்ப் வந்து உனக்கு வந்து ஃபாரஸ்ட்ல போகும்போது எந்த பாய்சனஸ் அனிமல், பாய்சனஸ் பிளான்ட்ஸ் எதா இருந்தாலும் உன்னை ஹார்ம் பண்ணாது. ஸோ இது கட்டட்டும் அப்படின்னு அதை கட்டி விட்டுட்டு she says, two people I want to bless you like how two people blessed Aditi, how she blessed Vamana. இப்போ வாமன அவதாரத்துல மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கும் பொழுது he was only the வாமனன், அதனாலதான் dwarf size, அதனாலதான் வாமனனா இருந்தார். அவர் வாமனன்னா அந்த கொடையை பிடிச்சுன்னு போகும்போது அதித்தி சொல்றாரு, நீ இத்தினூண்டு பையனா போற, நீ வந்து எங்க போனாலும் நீ பேரும் புகையோட இருக்கணும், நீ இத்தினூண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு மதிப்பு எங்கேயுமே குறைஞ்சிடக்கூடாது. அவர் கடைசியில திரிவிக்ரமாவனாவே எடுத்துட்டார் அவதாரம். ஸோ அந்த அதித்தி வந்து அவரை வந்து பிளஸ் பண்ணி அனுப்பிச்சா இந்த மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது வந்து வினதாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வைனத்தை. ஏன்னா கருடன் ஒரு அம்மா. Okay, she is also, this is also another one small story there coming in. Vinata is the mother of Garuda. Vinata and Tadru Kashyapa முனிவரோடு அவருக்கு நிறைய அதித்தி தித்தி also his wives. This Vinata and Dadru also. Dadru is, she is like ரொம்ப commanding, and Vinata is always very humble. But Dadru got many children. Vinata got 2 children. ஒண்ணு வந்து அந்த அருணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியனுக்கு தேரோட்டி தான். he doesn't have legs. ஏன்னா வினதா wanted to conceive. அவளுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்துட்டு, அவளுக்கு எல்லாம் பாம்பாவே தான் பிறந்துருக்கு. எனக்கு நல்ல குழந்தைகளா உடனே பிறக்கணும்னு she wanted ஃபாஸ்டா குழந்தை பிறக்கணும். ஸோ தட் வாஸ் நாட் ஃபுல்லி hatched. அவளோட இங்கிலீஷ் ஃபுல்லா இது பண்ணாதனாலதான் அந்த அருணன் he has got no legs, half இது பண்ணதுனால. அதனால she waited. முதல் இது அருணன், who is the charioteer of சூரியன். இது ரெண்டாவது கருடன். இப்ப இந்த தத்ரு சொல்றா, நீ என்கிட்ட வந்து வீடு மாதிரி இருக்க, உனக்கும் சம பதவி வேணும் அப்படின்னா உன் பிள்ளைய வந்து இந்திரலோகத்துக்கு போயிட்டு அமிர்தத்தை எடுத்துட்டு வர சொல்ற கருடன். ஆனா வினதாவோட 2 சில்ட்ரனும் நல்ல இது, ஒருத்தர் சூரிய பகவானோடய இருக்கார், கருடன் வந்து விஷ்ணுக்கு வாகனமா ஆயிட்டார். they both are blessed actually. Okay, அப்போ போகும்போது வினதா அவரை எப்படி வாழ்த்தி அனுப்பினாலோ, நீ எல்லா தேவலோகம் வரைக்கும் போயிட்டு நீ வந்து எல்லாம் எடுத்துட்டு வரணும், உன்னுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும். எப்படி வினதா வந்து அவ குழந்தைய அனுப்பினாலோ, எப்படி அதித்தி வந்து தன்னுடைய குழந்தைய அனுப்பினாலோ, அதே மாதிரி நானும் உனக்கு அந்த வாழ்த்தெல்லாம் சொல்லி நான் உன்னை அனுப்புறேன் ராமா, நீ போயிட்டு வரேன்னா 14 வருஷம் கழிச்சு நான் வரத்தான் போறேன், நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க, பரதனும் உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு he goes. Then where he has to go? அப்ப அம்மா ஓகே சொல்லியாச்சு. Lakshmanan is not still convinced. Then he has to go and tell his wife. சீதாவோட பேலஸ், they are all living in different palaces, right? சீதா போகும்போது Sita is also waiting. She doesn't know why her husband has gone. திடீர்னு போனார், சுமந்திரன் வந்தார், கூப்பிட்டார், பட்டு போனார், இப்போ வரார். she is also waiting for him to come. அப்போ வந்த உடனே தான் she sees, she's saying, are you not getting ready? எல்லாரும் வெளியில எல்லாம் பாருங்க, அவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அவரோட தலைக்கு புரிஞ்சதை பார்த்துட்டு Sita is asking again, what is the problem? Again அவர் எல்லாமே சொல்றார், நான் வந்து போகணும்,
இல்ல இல்ல நானும் நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். He says, no, no, காட்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். All the forest animals will be there. There will be insects, there will be reptiles. You'll have to live only on fruits, vegetable. அது கூட நம்ம உயரமா இருக்கும் மரங்கள்லாம். நம்ம எம்பிலாம் எடுக்க முடியாது. எதாவது தரையில விழறதோ அதைத்தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் you can only sleep on grass. இவ்வளவெல்லாம் இருக்கு. நீ வேண்டாம், நீ இங்கே இரு. ஆனா பரதனை வந்து நல்லா மரியாதை கொடு. எங்க அப்பாவை பார்த்துக்கோ. எங்க அப்பா என்ன இப்படி போ சொல்லிட்டாருன்னுட்டு நீ வருத்தப்படாது. எங்க அம்மாவை பார்த்துக்கோ. 3 அம்மாவையும் நீ ஒன்னாவே பார்த்துக்கோ. ஒரே மாதிரி பாரு. நீ என்னோட இடத்துல இருந்து எல்லாமே பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். இல்ல இல்ல, உங்களோட இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. நான் உங்க கூட தான் இருக்கணும். நான் see that time she was 18 and Rama was 25 years old age. 6 வயசுல she got married and she came. I have lived with you all these years. I cannot live without you. நான் உங்க கூட தான் வருவேன். I will come. அப்படின்னு சொல்லும்போது he says, இல்ல கண்டிப்பா என்னால வந்து கூட்டிட்டு போக முடியாது. She says, ஆல்ரெடி எங்க அப்பா கிட்ட ஒரு பிராமணர் வந்து சொல்லியிருக்கார். நான் வந்து மித்திலால இருக்கும் பொழுதே அவர் சொல்லியிருக்கார், உங்க பொண்ணுக்கு வந்து காட்டுல வாழ வேண்டிய யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவும் ஒரு லேடி அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு அவ வந்து லேடி ஃபோர்டெல் குறி சொல்லுவாள். அவ என்னோட பாமை பார்த்து சொல்லியிருக்கா, நான் வந்து காட்டுல வாழ்வேன். So it is already known to me that I will live in the forest. So it is already predicted. அதனால நான் உங்க கூட வரேன். I will stay. நீங்க எங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. See, Rama says there will be all thorns. நான் எங்க நடந்தாலும், this is very beautiful. நான் எங்க நடந்தாலும் முள்ளா இருக்கும் சீதா, உன் காலெல்லாம் முள்ளு குத்தும். You know what she says? முள்ளா இருக்கும்னு நீங்க சொல்லிட்டே இல்லையா? சோ நான் முன்னாடி நடக்கிறேன். எனக்கு மட்டும் குத்தாதே முள்ளு, உங்களுக்கும் தானே குத்தும். அந்த முள்ளெல்லாம் நான் எடுத்துட்டு விடுறேன். so that you can walk peacefully. அப்படின்னா she says, all these reasons I have to come with you. Rama says, yeah, I have decided I will not take you. She gets angry. கோவம் வந்துடுறாரு. She is very 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 submissive இருக்கா. பட் ஆனா ரொம்ப கோவம். When she gets angry, she tells Rama, what did you think? என்ன நினைச்சேன் நீங்க? My father has got me married to you. I am a Vaidehi Videha and Mithila Maithili. எங்க அப்பா மாதிரி ஒரு ராஜா யாருமே கிடையாது ஜனகருக்கு. அவர் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். She uses, Valmiki uses one sentence here. What you are a stree in Purusha Vigraha. She uses this sentence. நீங்க வந்து ஒரு ஸ்திரீ, புருஷ வேஷத்து ஸ்திரீயா நீங்க. Are you a coward? You don't want to take me? நீங்க உலகத்தையே ரட்சிக்கிறவர் வந்து என் ஒத்திய ரட்சிக்க முடியாதா? My father asked me, you want me to go and you think I have to stay here? I can go to my father's place also and stay, but I don't want. I only want நான் உங்க கூட இருக்கேன், உங்க கூட மட்டும்தான் நான் இருக்கேன். So whatever you do, this sentences Rama is also disturbed. இப்படி சொல்லும் பொழுது this is okay. So you follow, but you cannot wear rituals. You will have to wear மரவுரி ஆடதான், the bark of the tree. அந்த ஆடைதான் போட்டுக்கணும். பரவாயில்ல, எதா இருந்தாலும் என்ன, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. I want to be with you. இதுதான் நம்ம காட்டுல வந்து we have to live like hermits, sages மாதிரி, சன்னியாசி மாதிரி வாழணும். அதுக்கும் நான் தயார். நீங்க என்ன சொன்னாலும் அந்த 40 years I am ready to live with you, but I want to come to the forest. இதையெல்லாம் வந்து லக்ஷ்மணா who followed Rama, he is not coming inside their chamber. He is waiting outside and he is listening to all these talks. அவன் உடனே அவன் முதல்ல என்ன பண்றான்னா, நேரம் வந்து ராமனோட காலில் விழுந்துடுறான். சரணாகதி அடையறேன் உங்ககிட்ட, நீங்க வந்து என்னை கண்டிப்பா அண்ணா என்னை கூட்டிட்டு போயே ஆகணும். அப்போ ராமா முன்னாடி சொன்ன லக்ஷ்மணன் சொல்லும் போது இல்ல இல்ல, ராமா தாட், நான் ராமர் தனியா இருக்கும்போது நான் கேட்டேன்,
இஸ் ஆதிசேஷன். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து இப்போ யாரோட இருக்காரு, அவர் ஸ்ரீயோட இருக்காரு, ஸ்ரீபதியோட. ஸோ அவ கூட அதை வந்து ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்ற, நம்ம வந்து லக்ஷ்மி பத்தியா சேர்ந்து இருக்கும்பொழுது நம்ம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். அது மாதிரி லக்ஷ்மணன் வந்து அவரோட காலில் விழுந்துட்டு என்னையும் வந்து கூட்டிட்டு போவானா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நீ வேண்டாம், உங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டாமா, நீ இருந்து பார்த்துக்கோ எல்லாரையும் சொன்ன. இல்லை நான் உங்க கூட வரேன். உங்களுக்காக நீங்க தூங்கும் பொழுது கூட நான் முழிச்சிருந்து நான் உங்களுக்கு சேவை செய்வேன். காட்டுல நீங்க எதையும் பத்தி கவலைப்படாது. ஐ வில் கேரி த quiver of arrows. உங்களுக்கு இந்த என்னெல்லாம் வந்து இந்த தூணி இருக்கு இல்லையா, நம்பரா தூணி, எத்தனை அம்புகள் இருக்கோ அந்த அம்பு வில்லு எல்லாமே உங்களுக்காக நான் தூக்கின்னு வரேன். உங்களுக்கு பழங்கள் வேணுமா, காய்கறிகள் வேணுமா, நான் கொண்டு வரேன். நீங்க தூங்கணுமா, அதுக்கு பெட்டெல்லாம் நான் பண்றேன், நான் சமைச்சு கொடுக்குறேன். என்னென்ன செய்யணுமோ, என்னெல்லாம் சேவை செய்யணுமோ எல்லா சேவையும் நான் செய்வேன். கரிஷ்யாமி, சதா கரிஷ்யாமி. வால்மீகி ராமாயணத்துல சதா கரிஷ்யாமி, எப்பொழுதுமே நான் ஐ வில் டூ. நீங்க வந்து everything போகணும். So everything is set. So Rama is now okay with Sita also. He's okay with Lakshmana also. So அதனாலதான் சஜகாம வனம் வீரக பிரதிக்யா அனுபாலயன் பிதுர் வச்சன நிர்தேஷா கைகேயா பிரிய காரணா. ஸோ சகாங்கிறதுல இங்க வந்து நம்ம தெரியும், சாங்கிறது வந்தாலே சகாங்கிறதுக்கு வந்து விசர்க்கம் லோப்ப. ஜகாமங்கிறதுக்கு கம் தாத்து உங்களுக்கு தெரியும், நம்ம லிட்டு லகாரம். வனம் தெரியும் நமக்கு. வீரக யார் இங்க, வீரக ராமர். பிரதிக்யாம் அனுபாலயன், அப்போ பாலனம் what he does, he just listens. Okay, to என்ன சொல்றது, அனுபாலயன், அப்போ to implement whatever his father has said. He has to do that. To anupalayan, what he does, pratigyam, whatever the father has said, whatever he has told his father, surely to implement that. So, and also another reason, பிதுர் வச்சன நிர்தேஷா கைகேயா பிரிய காரணா. ஸோ ஃபாதரோட கமாண்டும் இருக்கு, he has given boon to Kaikeyi, and also he has to make Kaikeyi also happy. So அவர் வந்து இதெல்லாம் வச்சுட்டு he is going to go to the forest. Okay, these are the two lines in the name. Okay, இதுல வந்து நம்ம கிராமட்டிக்கலா பார்க்கணும்னா வச்சன நிர்தேஷாத், வச்சனம் ஏவ நிர்தேஷக கர்மதாரய, தஸ்மாத் வச்சன நிர்தேஷாத். பிரிய காரணாத், பிரியம் ச தத் காரணம், பிரிய காரணம் again, that is கர்மதாரய, தஸ்மாத். ஸோ பிரிய காரணம் வேற ஒன்றும் இல்லை இங்க. பிரதிக்யாம் ஸ்மிருத்யா விபக்தி, ஜகாம இஸ் லிட் டைட்டில், வேற ஒன்றும் இங்க இல்லை. So this is this thing of that. In the next class